ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க. இது வின்டர் ஸ்பெஷல். இது வந்து ராஜஸ்தான் டிஷ்ஷு. இது பேர் என்ன அப்படின்னா ஹாஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஜீரண சக்தி கஷ்டமாக இருக்குது, சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா அருமையாக ஜீரணமாகும், ரொம்ப சத்தானதும் கூட. இது வந்து நம்ம சோள மாவில் செஞ்சுருக்கேன். சோள மாவில் செஞ்சதால, சோள மாவுனா கார்ன்ஃப்ளவர் இல்லைங்க, சோளம் மாவு. சோளத்தை வந்து நம்ம பாப்கார்ன் சோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த சோளத்தை வந்து மாவை அரைச்சு அதுல செஞ்சது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா சூடா இந்த வின்டர்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இது மேல அப்படியே நெய் விடுறேன். தொந்தரவே இல்லாம சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கலாம். இது எந்த நேரத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு உகந்த உணவு. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா குளிர் அதிகம் இருக்கிறதால அவங்களுக்கு இந்த டக்கு டக்குன்னு இது செஞ்சுக்குவாங்க. ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ்ங்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டுங்க. இது டயட்டுக்கும் ஆகும், வின்டரில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டைம் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இது செஞ்சிடலாம். அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இதுக்கு வந்து பொருட்கள் எதுவும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீப்புன்னா இதில் வந்து எந்த ஒரு ஹை வேல்யூ இருக்கிற திங்ஸும் இல்லை. அதே போல் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படிங்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ராஜஸ்தானி டிஷ்ஷுங்க. ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, நார்த்தில் எல்லா இடங்கள்லையும் அவங்க செய்வாங்க. நார்த் பக்கம், அந்த கர்நாடகா தாண்டி அந்த பக்கம் மேலே போக போக அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக இந்தியாவில் அந்த மேல் பகுதி மொத்தம் இது வந்து வின்டரில் செய்கிற டிஷ்ஷு. ஏன் அப்படின்னா வின்டரில் வந்து அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக குளிர் இருக்கும். நான் அது நல்லா அனுபவிச்சிருக்கேன். பையன் வந்து குர்கான்ல ஒரு 6-7 வருஷம் ஜாப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து அவனோட போய் இது சந்தர்ப்பம். அப்போ 2 மாதம் அவனோட இருந்தேன். அதுவும் இந்த வின்டரில் டிசம்பர் 15க்கு மேலே போயிட்டு பிப்ரவரி வரைக்கும் அவனோட இருந்துட்டு வந்தேன். அந்த குளிர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வயிறெல்லாம் அப்படி நடுங்கும். அந்த குளிர்ல வந்து சமையல் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அங்கதான் நான் இந்த டிஷ்ஷை கத்துக்கிட்டேன். இது எப்படி அப்படின்னா, திடீர்னு ஒரு பேக் எடுக்கும்போது அந்த ரெசிபி எழுதி வச்சிருந்தேன். அது எப்படி அப்படின்னா, எதிர் வீட்டுக்காரங்க, எங்க பையனுக்கு எதிர் வீட்டுல இருக்கிறவங்க குஜராத்திஸ், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க வந்து குர்கான்ல எங்க பையன் இருக்கும்போது அவங்க எதிர் வீட்டுக்காரங்களா இருந்தாங்களா, அதனால அவங்க அப்பப்ப பாக்குறது பேசுறது, அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசி அவங்கள அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் நாம. அவங்க வந்து இதை செஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹாஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சில இடங்கள்ல வந்து ஜீரியா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பக்கம் வந்து எல்லா மக்களும் அதிகமா செய்யற ஒரு டிஷ். இது வந்து நமக்கு கொஞ்சம் களியாட்டம் கஞ்சியாட்டம் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நைட் வந்து அவங்க செஞ்சதுமே எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை செஞ்சேன். அந்த எப்படியோ அது மறந்து போச்சு. இப்போ வந்து அந்த பேப்பர் கிடைச்சதுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து இதுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். சோள மாவு தான் எடுப்பாங்க இதுக்கு வந்து நான் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்பூன்ல வந்து 5 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா கணிசம் கொடுக்கும், அதனால நம்ம அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ இந்த உப்பு போட்டுக்கிறேன் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 5 ஸ்பூன் மாவு எடுத்ததுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் அப்படின்னா நல்லா கணிசமாகும். அதனால அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மாவாவும் நாம தூவி விடலாம். ஏதாவது கஞ்சியா, அதாவது தண்ணியில கரைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும், நமக்கு கட்டி தட்டாம இருக்கும் நமக்கு. இப்போ இது கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சோள மாவு வந்து உங்களுக்கு கட்டி தட்டுறது இல்லை, கொஞ்சம் குவிக்காவே தண்ணியில் அப்படியே அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைஞ்சிக்கும். இப்போ இது கலந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நிமிஷம் கலைஞ்சிடும், அப்படியே தண்ணியில் நல்லா அழகாக கரைஞ்சிடும், நமக்கு கட்டி நிற்காது. இது வந்து இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு விழுது வந்து நம்ம உரல்லையும் இடிச்சுக்கலாம், இதை வந்து மிக்சிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி,
ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பூண்டு இது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த 200 மில்லி டம்ளரில் தான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மாவு கரைச்சிருக்கேன். இப்போ இந்த 200 மில்லி டம்ளரில் இந்த தண்ணி வந்து 3 டம்ளர் அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்க, லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். சூடாக இருக்கட்டும், இந்த தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த விழுது ரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விழுது இதை இதில் சேர்த்துடலாம். இது கொத்தமல்லி வந்து அங்கங்கே 1-2 இருக்கிறதால இந்த ஒரு நல்ல பைட் கிடைக்கும், நமக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு பாருங்க, ஓமம் ஒரு 2 சிட்டிகை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அதோட இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். வின்டர்ல வந்து நமக்கு காரமாக வேணும் அப்படின்னு இருக்கும். அந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கோசம் வரமிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன் நான். இது கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம உப்பு வந்து மாவுலேயே போட்டிருக்கோம். அதோட இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க விடுவாங்க அவங்க. இப்போ பாருங்க, தண்ணி வந்து அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம மாவை ஒரு தரம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்பூனை எடுத்துட்டு இப்போ பாருங்க, இந்த தண்ணி கொதி வர நேரத்தில் இந்த மாவை ஊற்றி அப்படியே நம்ம இதை கலந்து விட்டுடணும். இப்போ நமக்கு கட்டி தட்டாது. இப்போ வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பயம் இல்லாமல் ஹாப்பியாக செய்யலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம். எனக்கு வந்து எப்போவுமே குக்கிங் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் என்ஜாயபிளாக இருக்கணும். அதுக்கோசம் நமக்கு எப்படி ஈஸியாக செய்ய முடியுமோ அது மாதிரி நம்ம செய்யணும். இப்போ பாருங்க, இது கெட்டி ஆயிட்டு இருக்குப்பா மாவு. இப்போ நம்ம இந்த ஹாட் வாட்டர் வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக வரும். இப்போ இது ரெட்டிஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நான் வந்து இந்த 1/2 டம்ளர் தண்ணியும் நான் எடுத்து வைக்கிறேன், இதில் ஊற்றிடுறேன். இந்த மாவில் கொஞ்சம் கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கலந்து நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ இதை வந்து குக்கரை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான குவிக்கான ஒரு டிஷ்ஷு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்தில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நான் அந்த வெசில் எல்லாம் கூட கழுவல. இப்போ பாருங்க, இப்போ இது 2 சவுண்ட் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 சவுண்ட் வந்திருக்குங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு. இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நெய். இது மேலே நெய் நாம் விட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குக்கர் சூடாக இருக்கும்போது இப்போ வந்து வின்டராக இருக்கிறதால நெய் கெட்டியாக இருக்கும். அந்த நெய் கொஞ்சம் சூடு கரையிறதுக்கோசம் நான் இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம கலந்து விட்டுடணும் ஒரு தரம். பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு. இது வந்து இன்னொரு நிமிஷத்துல இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்படும். எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணுமோ அதை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உப்பு பத்தலை. உப்பு வந்து இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி எடுத்து அதில் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கரைச்சி இதில் விட்டுடலாம். இப்போ பாருங்க, உப்பு கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் சேர்த்து
ஈஸியாக குவிக்காக நமக்கு கரையும், மிக்ஸ் ஆகும், நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உடனே உட்காந்து சுட சுட சாப்பிடலாம். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து மொத்தம் 4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க இன்னும் கம்மியா வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு கொஞ்சம் அப்படியே கெட்டியா அதாவது நான் இது இன்னும் கெட்டி ஆகும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டுடும். இப்ப நாம எல்லாரையும் கூப்பிட்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு செய்யறதுக்குள்ள நமக்கு இன்னும் கெட்டிப்பட்டுடும். இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உடனே நம்ம இது வந்து பரிமாறும் போது மேல நெய் விட்டு பாருங்க, நெய் வந்து மேல நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணப்புறம் மேல நெய் விட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஓமம் அந்த குக்கர் திறக்கும் போதே அந்த ஸ்டீம் வரும்போது அந்த ஓமம் வாசனை, ஜீரகம் வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை சூப்பரா இருக்கு. இந்த விண்டருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு குக் பண்ணிடலாம். சட்டுன்னு வெளியில போயிட்டு வந்துட்டு வேலை அலுப்பா இருந்தாலும் இதை நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செஞ்சு பாருங்க. ரொம்ப குவிக்கான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா விண்டர்ல கண்டிப்பா இதை 2-3 தடமாவது அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுடுவீங்க. இப்போ நம்ம ஒரு வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா கஞ்சி வெல்லம் அது மாதிரி குவிக்கா ஏதாவது குக்கர்ல வச்சு இறக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி இந்த ஒரு டிஷ்ஷும் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.